தியானம் செய்ய முற்படுபவர்கள் சில பேர் எங்களால் மனதை ஒருநிலைப்படுத்த முடியவில்லை, எங்களால் கூர்மையாக ஒரே எண்ணத்தில் இருக்க முடியவில்லை என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் இந்த உபதேசத்திலே அந்த கூர்மை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அது கூர்மையாக இருக்கும், எதற்கு பெயர் கூர்மை, கூர்மை என்றால் என்னமோ ஏதோ என்று நினைக்கின்றோம், அந்த கூர்மை எப்படிப்பட்டது என்பதை ரொம்ப எளிய முறையிலே ஞானகுரு விளக்குகின்றார்கள். நாம் ரோட்டிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது சென்று கொண்டிருக்கும் பொழுது நெடுநாள் பழகிய நண்பர், நாம் அவரை சமீப காலமாக சந்திக்கவில்லை, ஆனாலும் சந்தர்ப்பத்திலே திடீரென்று அங்கே எதிர்த்தால் போர் அவர் வருகின்றார். உடனே நமக்கு அந்த ஆர்வம், காண வேண்டும் நினைக்கமே வந்துவிட்டாரே என்று ஆர்வத்தோடு அவரை அணுகுகின்றோம். இரண்டு பேரும் நின்று அந்த ரோட்டிலே நின்று பேச ஆரம்பிக்கின்றோம். பேசிக்கொண்டே இருக்கின்றோம் ஆர்வத்திலே, வேறு எதையும் சிந்தனை இல்லை. ஆனால் பேச்செல்லாம் பேசி முடித்து கடைசியிலே சரி பார்க்கலாம் என்று கிளம்பலாம் என்று சொல்லும் பொழுதுதான் தற்செயலாக திரும்பி பார்க்கின்றோம். ஏனென்றால் அந்த இடத்திலே ஒரு அசுசியான இடமாக இருக்கின்றது, அசுத்தமான வாடை வரக்கூடிய இடம் அது. அதை திரும்பி பார்த்தவன ஐயையோ இங்கே நின்று கொண்டல்லவா இவ்வளவு நேரம் பேசி இருக்கின்றோம் என்று சொல்லும் வருகின்றது. நாற்றமும் அப்பொழுதுதான் தெரிகின்றது. அப்பொழுது இந்த இடத்துல ஞான ஒரு கேள்வி எழுப்புகின்றார். அப்பொழுது எது இயக்குகின்றது? அந்த கூர்மையான எண்ணங்கள் தான் அப்படி வருகின்றது. ஆக இதை நாம் அனுபவத்தில் இதையெல்லாம் நாம் பார்த்திருப்போம். ஒரு சிலர் இதை அப்படியே மாற்றி சொல்லுகின்றார் குருநாதர். ஒரு சிலர் என்ன சொல்வார்கள் என்றால், எப்பொழுது பார்த்தாலும் குறைகளையே பேசிக் கொண்டிருப்பார்கள். யாரை பார்த்தாலும், எதை எடுத்தாலும், எங்கே சென்றாலும். ஆனால் அவர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்தை பார்த்தோம் என்றால் அடிக்கடி ஏதாவது அவர்கள் இங்கே ஏதோ நாற்றம் அடிக்கிறது, ஏதோ கெட்ட நாற்றம் வருகிறது என்றே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நாற்றத்தை பற்றி எண்ணாதவர்கள் அங்கே வந்த பின் அவர்களுக்கு அது தெரியாது. இவர்கள் சுட்டி காட்டிய பின் அப்படியா இப்போதான் தெரிகிறது என்று சொல்வார்கள். ஏனால் அவர் உணர்வை நுகர்ந்த பின் அவர் செய்த நிலை ஆமாம் என்று சொல்வார்கள். இது எல்லாம் எது இயக்குகின்றது? கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாக ஆகின்றாய் என்ற வியாசக பகவான் கொடுத்த தத்துவ பிரகாரம் தான் இந்த உணர்வுகள் இயங்குகின்றது. அது கூர்மை என்பதற்கு ஞானகுரு கொடுக்கக்கூடிய விளக்கமே இதுதான். ஒன்றை பற்றிய சிந்தனை அதன்பால் நாம் இருந்தால் அதிலேதான் குறிக்கோள் இருக்கும். ஆக நெடுநாளை நண்பனை சந்திக்க வேண்டும் என்ற குறி இருக்கப்பட போகும்போது அருகில் இருக்கக்கூடிய மற்ற எந்த மனங்களும் வருவதில்லை. அதே சமயத்தில் இங்கே நாற்றம், அங்கே நாற்றம், அப்படி நாற்றம் என்று ஒருத்தர் சொல்லிக்கொண்டே இருந்தால் அவர் உணர்வை நுகர்ந்தால் நமக்கு அந்த நாற்றம் தெரிய வருகின்றது. இது எல்லாம் எலக்ட்ரானிக் என்ற முறைப்பில் நமது உயிர் எதன்பால் நம் நினைவை செலுத்துகின்றமோ இந்த உணர்ச்சிகளை தூண்டப்பட்டு உணர்வின் இயக்கமாக உயிர் நம்மை அவ்வாறு இயக்கி காட்டுகின்றது. இதையே ஞானகுருவுக்கு ஈஸ்வரப்பட்டு முதலில் உணர்த்தப்படும் போது இப்படித்தான் அசுசியான இடங்களுக்கு திடீரென்று அழைத்துச் செல்வார். ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனால் பழனி கோயில் பஞ்சாமிர்தம் சாப்பிட்டு இருக்கின்றாயா, பழனி ஆண்டவர் சன்னதியை கொடுக்கக்கூடிய திருநீரை பார்த்திருக்கின்றாயா, பூசி இருக்கின்றாயா என்று கேட்பார். அப்பொழுது அந்த இடத்துல அந்த பஞ்சாமிர்தத்தினுடைய மனங்களும் வரும், அந்த பழனி கோயிலின் அந்த திருநீர் வாசனை வரும். இப்பொழுது எப்படி வந்தது என்று கேட்பார். பின் அந்த இடத்தை சுட்டி காட்டப்பட போகும்போது அசூசியான இடத்தில் இருக்கின்றோம், ஆனால் இப்பொழுது எப்படி இந்த மனங்கள் வந்து பார்த்தாயா என்று இப்படித்தான் அவருக்கு அதை உணர்த்தின. இதே போன்றுதான் நம்முடைய நினைவு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா இந்த பூர்வமத்தில் நினைவை சதா செலுத்தி கொண்டே இருந்தாலே போதுமான. இதுதான் தியானம். அது தியானம் என்றால் சமணம் போட்டு ஆடாமல் அசையாமல் கண்களை மூடி ஒரே சுவாசம் சீராக ஒரே நினைவாக கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு பேர் தியானம் அல்ல. எப்படி நண்பன்பால் நினைவு செல்லப்பட போகும்போது மற்றதை எண்ணாதபடி அவர்பால் அந்த எண்ணங்கள் சென்றதோ இதுபோன்று துருவ நட்சத்திரத்தின்பால் நம் எண்ணங்கள் சென்றால் நம்முடைய நினைவு அங்கே இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அந்த சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம் உயிரான ஈஸ்வரனிடம் வேண்ட வேண்டும், அவ்வளவுதான். ஆக எப்பொழுது கெட்டதை சந்திக்கின்றோமோ
அந்த கெட்டதை நாம் எண்ணாதபடி, எப்படி அந்த அசூசியான மனங்கள் இருந்தாலும் நண்பனை எண்ணப்படப்பும் வராதபடி அது தடுக்கப்படுகின்றது. இதுபோன்று கெட்டது என்று வந்துவிட்டாலே, அல்லது தீமை என்று வந்துவிட்டாலே, அல்லது துன்பம் என்று வந்துவிட்டாலே உடனே உயிரான ஈசனிடம் வேண்டி, துருவ நட்சத்திரத்தின் பேரொழி நாங்கள் பெற வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் ஈஸ்வரா. இவ்வளவுதான். பையனுக்கு உடம்பு சரியில்லை அல்லது முதியோர்களுக்கு உடம்பு சரியில்லை என்றால் உடனடியாக துருவ நட்சத்திரத்தின் பேரொழி நாங்கள் பெற வேண்டும் என்று சுத்தப்படுத்திவிட்டு, அந்த நோயுற்ற உடலில் துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெற வேண்டும் என்று பாய்ச்சி அவர் நலமாக வேண்டும். ஆக அவர் நலமில்லாத உணர்வை நாம் எண்ணக்கூடாது, அதை நமக்குள் வளராதபடி தடுக்க வேண்டும். பின் அவரிடம் சொல்லி, துருவ நட்சத்திரத்துடைய சக்தியை நீ எடுத்துக்கொள், உனக்கு நல்லதாக என்று நினைவுபடுத்த வேண்டும். இப்போ நாம் சொல்லி பதிவு செய்து அவரும் அங்கே என்ன ஆரம்பித்தால் அவரும் அவர்களை பாதுகாத்துக் கொள்கின்றார். இன்னொரு உதாரணத்தையும் சொல்லுகின்றார். செடி கொடிகள் அனைத்துமே தன்னுடைய மனத்தால் தான் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றது. அந்த மனம் அதிகமாக இருப்பதால் மற்றதை அருகிலே விடாதபடிதான் அந்த செடி வளர்கின்றது. இதே போன்ற ஆடு மாடுகளும் மற்றொன்றை முகந்து பார்த்துதான் உணவாக எடுக்கும். முகந்து பார்க்காதபடி எதையும் உணவாக எடுக்காது. ஆனால் நுகர்ந்து பார்த்துவிட்டு தனக்கு உகந்ததில்லை என்றால் விலகி சென்றுவிடும். ஆனால் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு கருணை கலந்து கடும் விஷத்தன்மை வாய்ந்ததாக இருந்தாலும் அதை வேக வைத்து விஷத்தை நீக்கி பல சரக்குகளை, உப்பு, புளிப்பு, காரம் என்று எத்தனையோ சுவைகளை அதற்குள் போட்டு சுவைமிக்கதாக உட்கொண்டு மகிழ்ச்சிகள். இதுபோன்றுதான் தீமை என்ற உணர்வு வந்தாலும் அதை நுகராதபடி மகிழ்ச்சி உணர்வை நுகர்ந்து அந்த இருளை நீக்கிடும் ஒளியான அணுவாக நமக்குள் உருவாக்க வேண்டும். அதே போன்று விஞ்ஞானி ஆடு மாடு இதுபோன்ற எத்தனை உயிரினங்களுடைய செல்லுகளையோ தாவரங்களுடைய செல்லுகளையோ எடுத்து புதிதாக அதை கலந்து வீரிய விதைகளை உருவாக்கினால் வீரிய உயிரினங்களையும் உருவாக்கினார். இதுபோன்றுதான் அறிஞானிகளோடு நமக்குள் சக்தி வாய்ந்ததாக சேர்த்து இந்த கலவைகளை நாம் சேர்த்துக் கொண்டே வந்தாலே போதுமானது. இந்த தீய வினைகளை நாம் நல்ல வினைகளாக மாற்ற முடியும், தீமையிலிருந்து விடுபட முடியும், அவர்கள் ஒளியை நமக்குள் பெருக்க முடியும். ரொம்ப எளிதாக நமது குருநாதர் நம்முடைய கூர்மை, அந்த கூர்மையை பற்றி விளக்கவும், எதற்கு பெயர் கூர்மை என்றும், எப்படி நம்முடைய நினைவில் தன்னிச்சையாக அந்த கூர்மையாக துருவ நட்சத்திரத்தின் பால் எளிதாக செல்ல முடியும் என்பதை இதில் விளக்குகின்றார்கள்.